என் பேர் நாச்சிமுத்து. அப்பா பேர் கோபால். அப்பாவுக்கு 10 நாட்களாக காய்ச்சல் வந்துட்டே இருந்து ஊத்துக்குளி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து பார்த்தா நார்மல்னு சொன்னாங்க. அப்புறம் 2 டேஸாக காய்ச்சல் குறையாம இருந்தது. அதனால் ஃப்ரெண்டு ஏஎம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னார். சொன்னங்காட்டி நாங்கள் ஏஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்தப்போ ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க. ரெட் அணுக்கள் கம்மியாக இருந்தது. அப்புறம் யூரின் டெஸ்ட்டில் உப்பு சத்து இருந்தங்காட்டி அப்பாவுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கனாடி டெங்கு காய்ச்சல் உறுதி சொன்னாங்க. உறுதி சொன்னதுக்கப்புறம் அப்பாவுக்கு மூச்சு திணறல் இருக்குது. மூச்சு திணறல் இருந்தங்காட்டி ஐசியூல 2 டேஸாக வச்சுருந்தாங்க. டாக்டர் கிருஷ்ணகுமார் சார் பார்த்துட்டு வந்துட்டு அப்பாவுக்கு நுரையீரலில் நீர் கொடுத்துருக்குன்னு சொன்னார். ஆக்சிஜன் கூட வச்சுருக்கு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாம் சொன்னார். நல்லா சொன்ன அப்புறம் இப்போ 2 டேஸாக க்ளியர் ஆகி நார்மல் வார்டுக்கு வந்துட்டு டெங்கு காய்ச்சலில் க்ளியர் ஆகிடுச்சு. வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அப்பாவுக்கு மூச்சு விடுறதெல்லாம் நம்ம க்ளியர் ஆகிடுச்சு. க்ளியர் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் சொல்லலாம்னு சொன்னாங்க. அப்பா இப்போ நல்லா இருக்கார், நார்மலாக நடக்கிறாரு, சாப்பிட்றாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸுக்கும் நர்சஸ்க்கும் ஏஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கும் மிக்க நன்றி.